மறையுடையாய் தோளுடையாய் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞ்சகனே என்றுனை பேசி நல்லால் குறையுடையார் குற்றம்போராய் கொள்கையினால் உயர்ந்த நிறை உடையார் இடர் களைவாய் நெடுங்கலம் மேயவனே. எலாமல பூன்மலை நாயகி அம்பாசமேத தர்பாரண்யேஸ்வர பெருமான் உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். ஏன்னா இன்றைக்கி நிறைய மக்கள், நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை வாராகி அவங்களுக்கு பல வகையிலும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் உணர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பெரிய மனிதர்கள் கூட, பெரிய தொழிலதிபர்கள் கூட ரொம்ப சிவபக்தர்களாக இருப்பாங்க, ரொம்ப பெருமாள் பக்தராக இருப்பாங்க. சிவனை தவிர வேறு எதுவுமே வணங்க மாட்டாங்க. நானும் அப்படித்தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி அன்பர்கள் கூட இப்பொழுது ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே வாராகி முடிச்சு கொடுக்குறாங்கன்னே ரொம்ப நம்புகிறாங்க. அதே போல் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும். முதல் மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த சொல்லக்கூடிய ராசி பலன்கள் அப்படியே உங்களுக்கு வருடம் முழுவதும் சுப பலனாக மன மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோடு, எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லாமல், அதே சமயத்தில் ஒரு வளர்ச்சி உள்ள ஆண்டாக உங்களுக்கு அமைய வேண்டும் என்று நான் என்னுடைய பராசக்தியாக இருக்கக்கூடிய வாராகியை பிரார்த்திக்கிறேன். ஜெய் வாராகி. ஜனவரி மாதத்தை பொறுத்தவரையிலும் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார். அதில் இதுவரை நம்ம செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை. ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வரார். செவ்வாய் அஸ்தங்கமாக்கி நம்ம பார்த்துருப்போம். ரொம்ப ரேர் வக்ரமாகி பார்க்குறது. புதுசாக இப்போது அதிச்சாரத்தையும் நாம் பார்க்குறோம். அப்போது காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும், 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய காலபுருஷனுக்கு 5வது வீடு சூரிய பகவான், நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது. ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரியன், சுக்கிரன், சனி. ஜனவரி ஒரு 16 தேதிக்கு மேலே எப்போ உங்களுக்கு தை மாதம் பிறக்குதோ அப்போது கும்பத்துக்கு உங்களுக்கு சுக்கிரன் மேலே போயிடுறார், சனியோடு சேர்ந்து கொள்கிறார். அப்போ இந்த சனி சுக்கிரன் சேர்க்கை அது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி. சனியும் சுக்கிரனும் பகை கிரகங்கள், ஒன்றுக்கு ஒன்று பிடிக்காது. சனியுடைய கும்பராசி வீடு சுக்கிரனுக்கு பகை வீடு. ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கிரன் சேர்க்கை, அதே போல் ராகு சுக்கிரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது. இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம். அப்போ அதே போல் ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருடம் முழுவதும் 12 ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி நடக்கப் போகுது.
எத்தனையோ தொந்தரவுகள் அது வாழ்க்கையில் ஏற்படுது. இடர்பாடுகள், போட்டி பொறாமைகள், தொழில் சார்ந்து அல்லது உத்தியோகம் சார்ந்து, வருமானம் சார்ந்து நிறைய போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் அந்த தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் எல்லாம் தானாக விலகும். இப்போ எனக்கு கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு ஒரு போட்டி பொறாமை இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக அல்லது ஒரு 3 ஆண்டுகளாக எத்தனையோ ஒரு இடர்பாடு ஏற்படுதுனாக்கா அது கால நேரத்தில் ஒப்படைச்சிரும். முடிஞ்சவர்கள் நம்ம அதுக்கு போராடுவோம். போராடிட்டு நான் வெளியில் அப்படி பார்த்து நிச்சயமாக இந்த பிரச்சனை நம்மளை விட்டு விலகும் அப்படின்னு நான் நினைக்கின்ற பொழுது எனக்கு தெரியாமலே, என்னை அறியாமலேயே என்னை விட்டு அந்த பிரச்சனை விலகிடும். யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்க விலகி போயிடுவாங்க. யார் பிரச்சனை செய்கிறார்களோ அந்த எதிரியானவர் தானாகவே இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவார். அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார். அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட இப்பொழுது ஏதேனும் அந்த எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் தேவையில்லாமல் அதர்மமாக தங்களை துன்புறுத்துவார்களே, ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தானாக விலகி நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய 12 மாதம் உங்களுக்கு அமைய போகுது. இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி சுக்கிரன் சேர்க்கை, ராகு சுக்கிரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான மாதம் ஜனவரி மாதம். அற்புதமாக இல்லைன்னு சொன்னாலும் இந்த மாதத்தை அற்புதமாக அமைச்சிக்கக்கூடிய அறிவாற்றல் படைத்தவர்கள் நம்முடைய கன்னிராசி என்பர்கள். ஆமாம், இது சரியில்லை, என்ன பண்ணுறது, சரி பண்ணிப்போம். ப்ராக்டிக்கலாக ரொம்ப யதார்த்தவாதிகளாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். பொதுவாக உங்களை எதிர்த்தவர்களை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், அவங்க தானாக காணாமல் போயிடுவாங்க. எத்தனையோ உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியும். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, அவன் ரொம்ப எதிர்த்து போராடுவான். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க கன்னிராசி என்பவர்கள். அப்புறம் சுற்றி இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே, அவன் அவ்வளோ அமைதியாக இருக்க, நீ பேசுகிற, கம்முனு போடா அப்படின்னு இவனை எதிரி பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு பல கஷ்டங்களை எதிரிகளுடைய தொந்தரவாக இருக்கலாம், கால நேரமாக இருக்கலாம், ஒரு கெட்ட நேரமாக இருக்கலாம், அல்லது ஜாதக கர்ம வினைகள் அதனால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், அல்லது ஒரு சிறு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கலாம், அல்லது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அல்லது சண்டை சச்சரவு யுத்தம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். மெயினாக அதிகாரம் செய்வது, சம்மந்தமே இல்லாதவங்களை அதிகாரம் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயம் இருக்கும், எல்லாருக்கும் சேமாக இருக்காது. அப்போ ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருவரால் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியாக இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாமல் எதிரியாக இருக்கலாம், எப்படியோ. அப்போ யாரோ ஒருவரால் கால நேரங்களால் கடுமையான கால நேரங்களால் கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, நல்ல நேரம் துவங்கி இருக்கின்றது. சனியும் ராகுவும் இணைந்து, பொதுவாக சனி ராகு இணைந்தாங்கன்னா அது ஒரு ஜெயில் யோகம்னு வாங்க. ஆனால் இங்கே கன்னி ராசி என்பர்கள் உங்கள் எதிரிகளை ஜெயிலுக்கு அனுப்புவீங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கன்னி ராசி அன்பர்களே. ராசியில் இருக்கக்கூடிய கேது, ராசிக்கு 7ஆம் இடமான மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு,
இந்த ராகுவும் கேதுவும் 1-7 அமைந்து கொண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு மிகுந்த சிரமத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்ப பெண்கள்லாம் சிவபெருமானிடத்திலே சென்று கண்ணீர் விட்டு அழுகிறார். சாமி, எனக்கு இப்படி இருக்கு சாமி, இந்த சூழ்நிலையை மாற்றுங்க சாமி, நான் என்ன தப்பு பண்ண, நான் நல்லது தானே செஞ்ச சாமி அப்படின்னு அழக்கூடிய வகையில் அந்த மாதிரியெல்லாம் எதிரிகளுடைய தொந்தரவோ, கால நேரமோ, கர்ம வினையோ, ஜாதக கர்மாவோ, ஏதோ ஒரு விஷயம் கஷ்டப்படுத்தி இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் ஜெயிப்பது உறுதி. அன்னை வாராகி இருக்கிறார், அன்னை சிவபெருமான் இருக்கிறார். தந்தையாகிய சிவபெருமான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்பிக்கையாயிருங்க. சிவபெருமானுடைய பெரும் கருணை உங்களுக்கு உண்டு சார். பெருமாளுடைய ஆசீர்வாதம் உண்டு சார். ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ இந்த ராகு கேதுவோடு மெயினாக சூரிய பகவானுடைய சுபத்துவ பார்வை படுகிறது. கன்னி ராசிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன், 6இல் சுக்கிரன் சனி, 7இல் ராகு சுக்கிரன், 9இல் குரு. இந்த சனி பகவான், ராகு, கேது இது போன்ற கிரகங்கள் என்னதான் பிரச்சனையை செய்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்ச காலம் கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து மன வருத்தப்பட்டு அழுது இதுக்கு விடிவு காலமே இல்லையா, இந்த பாவத்துக்கு விமோசனமே இல்லையா, இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு முருகா, எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது குருவாக இருந்து, புரியுதா, 9ல் குரு, குருவாக இருந்து உங்களுக்கு ஒருவர் வழிகாட்டுவார். எனதருமை கன்னி ராசி நேயர்களே, கன்னி ராசி நேயர்களே, உங்களுக்கு கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், குறுகிய காலகட்டத்தில் கடன் வளர்ந்து போய் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம். என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய சீனியர் என்கிட்ட பேசலை, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக மூவ் பண்ணல, அல்லது நிறைய ஆட்குறைப்பு செய்கிறாங்க, அல்லது தேவையில்லாத ஒரு வீண்பழியை சுமத்திருக்காங்க, வீண்பழி அவமானங்கள். அரசு அதிகாரிகள் நம்ம நிறைய பார்க்குறோமே, அந்த டீச்சர் இப்படி பண்ணிட்டாங்க, அதில் பாதி விஷயம் வீண்பழியாக இருக்கும். புரியுது? தப்பு பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணுறது இவங்க சும்மா நின்று இருப்பாங்க, இவங்க பேர் வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் கால நேரங்கள் தான் காரணம். அப்போ வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம், தலைகுனிவாக இருக்கலாம், அல்லது தொழில் நிமித்தமாக இருக்கலாம், சோஷியல் சர்வீசஸ் அதில் ஏற்படக்கூடிய வீண்பழி அவமானங்கள், அதே போல் சினிமா துறையில் ஏற்படக்கூடிய தோல்விகள், சினிமா துறையில் பிரபல நட்சத்திரங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது பல 100 கோடி, 300 கோடி, 400 கோடி போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சில கோடிகளை கூட வசூல் செய்யவில்லை, நஷ்டம். அப்போ அந்த மாதிரி பலவிதமான நஷ்டங்கள், பலவிதமான கஷ்ட நஷ்டங்கள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் போன்றவற்றையெல்லாம் சந்திக்கக்கூடிய எனதருமை கன்னி ராசி நேயர்களே, இந்த ஜனவரி மாதம் அந்த கஷ்டங்களை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. குறிப்பாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எங்கே இருக்கிறதாக இருந்தாலும் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள் கூட
விலகக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது. குறிப்பாக சிறு சிறு விபத்துக்கள்னு சொன்ன, ஜெயில் யோகங்கள்னு சொன்ன, சிறை தண்டனைகள் சொன்ன, செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், மறைமுகமான தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், பூமி தோஷங்கள், இடதோஷங்கள், வியாபாரத்தில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், அல்லது ஒரு குடும்ப கஷ்டம் இருக்குமே ஆனால், அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் விலகும். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. பொதுவாக கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் ஒரு புதுவிதமான ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. இன்னும் சொல்ல போனால் எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, அற்புதமான மாதம். ஒரு சில கன்னி ராசி அன்பர்களுக்கு, நீங்கள் அது உள்நாட்டில் இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது. எப்போ ஒரு ராசிக்கு 7, 8 சம்பந்தப்படுகிறதோ, 8ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. 8 என்பது மறைமுகமான அதிர்ஷ்டம், 8 என்பது திடீர் அதிர்ஷ்டம். அப்போ அதனுடைய அதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் 11ஆவது வீட்டில் சந்திரனுடைய வீட்டில் அமைந்து குருவுக்கு 11 சூரியனுக்கு 7ஆகவும் அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே கன்னி ராசி அன்பர்களே, கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம், திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.